ஜென்ஜி டிஎம்கே உடைய ஒருங்கிணைப்பா இருக்கக்கூடிய அன்பானந்தம் அறிவாளர்ல கைது செய்ய நள்ளிரவுல காவல்துறை அனுப்பி இருக்கிறது இந்த சோஃபா மாடல் அரசு. முதலமைச்சர் விஜயவாடத்துல என்ன கேட்கிறோம்னு சொன்னா, கரூர்ல 41 பேர் படுகொலை செய்யப்பட்டு பின்னங்கால் பிடர் அடிக்க ஓடி போய் ஒளிஞ்சிங்கள, அந்த மாதிரி நீங்க காவல்துறை அனுப்பிட்டு சொன்னா உங்களுக்கு எதிராக, உங்க ஆட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கட்டை எல்லாம் பேசாம இந்த இளைஞர்கள் இருந்துருவான்னு நீங்க நினைச்சீங்களா? இந்த திமுக மீசாவை பார்த்த திமுக, எமர்ஜென்சி காலத்தை பார்த்த திமுக 1965ஆம் ஆண்டு ஹிந்திக்கு எதிராக மாபெரும் ஒரு யுத்தத்தை செஞ்சு இளைஞர் புரட்சி ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான் இந்த திமுக. இதுல இருக்கக்கூடியவர்கள் நீங்க காவல்துறை அனுப்பிட்டா, உங்க அதிகாரத்தை வைத்து நீங்க மிரட்டிட்டு சொன்னா, உங்களுக்கு எதிராக உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய அலட்சியத்தை 40 நாள் ஆட்சிக்கு வந்து சட்ட ஒழுங்கு இந்த அளவுக்கு சந்திச்சு இருக்கிறத கேள்வி கேட்க மாட்டார்கள் நீங்க நினைத்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன்னு சொன்னா, உங்கள மாதிரி ஒரு முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த இளைஞர்களுடைய குரலை நீங்க நசுக்கிட்டீங்க. இந்த இளைஞர் வீட்டுல நள்ளிரவுல காவல்துறை அனுப்பி அவர்கள் பெற்றோர்கள் மத்தியில வந்து அச்சுறுத்தல் பண்ணிடலாம் நீங்க நினைச்சுட்டு சொன்னா, தமிழ்நாடு முழுவதும் இந்த ஜென் இஜெட் போன்ற பல இளைஞர்கள் வெளியே வருவார்கள், உங்களுக்கு எதிரான குரல்களை கொடுப்பார்கள். நீங்கள் ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகளை ஒட்டுமொத்தமாக பொது வெளியில தூக்கி உடைப்பார்கள் என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் சொல்றத உங்களுக்கு எச்சரிக்கையாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம்.